வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் சிறுவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுடைய ஆரோக்கியம் எந்தளவுக்கு இருக்குது, இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன தடையாக இருக்குது, இந்த ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்ன தடையாக இருக்குது, இந்த பிரச்சனையை எடுத்து நம்ம அதுக்கு ஒரு தீர்வு நம்ம சொல்கிறோம். குறிப்பாக நம்ம எல்லாருடைய உணவு பழக்கம், சிறுவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், உணவு பழக்க வழக்கம், அதாவது காலை உணவு சாப்பிட்றதில்ல, இரவு நீண்ட நேரம் கண் விழித்து இருக்கிறது. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடணும், ஆனால் 3 வேளை சாப்பிட்றோமாங்கிறது கேள்விக்குறி. ஃபாஸ்ட்டு ஃபுட்டு விருப்பப்பட்டு நம்ம சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றோம். எல்லாருமே ஜென்ரலாக சாப்பிட்றோம், சத்தான உணவு எடுத்துக்கிறது இல்லை. இதனால் இந்த உணவு பழக்க வழக்கம் நமக்கு உணவுகள் வீட்டில் சமைக்காமல் நிறைய ஹோட்டலில் எடுத்து வாங்கி சாப்பிட்றோம். அப்போ ஹோட்டலில் இருக்கிற உணவுகள், ஹோட்டல்லேருந்து கிடைக்கிற உணவுகள் சத்தாக இருக்கா, ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்குதா, இதனால் என்ன விளைவுகள் வருது, இதுக்கு என்ன தீர்வு, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் நம்ம தனியாக ஒரு உணவு கொள்கைன்னு நம்ம ஒரு சுய ஒழுக்கத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். நல்ல உணவு பழக்க வழக்கத்தை நம்ம வச்சுக்கணும். துரித உணவு சாப்பிடக்கூடாது, சத்தாக சாப்பிடணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நிறைய தண்ணீர் இருந்தணும். இந்த மாதிரி நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும். ஒன்று. ரெண்டாவது ஹோட்டலில் சாப்பிடும்போது என்ன ஹோட்டல் நமக்கு நல்ல ஹோட்டலாக இருக்குது, யார் நமக்கு நல்ல சரியான ஊட்டச்சத்து உணவுகளை வழங்குறாங்கிறத பார்த்து நம்ம அதை சாப்பிடணும். அரசாங்கத்தோட உணவு கொள்கை, உணவுகள் எந்த மாதிரி ஒரு கொள்கையை கடைப்பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அதையும் பார்க்கணும். ஸோ அரசு என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னா, அரசாங்கம் ஒரு தெளிவான உணவு கொள்கையை உருவாக்கி அதை உணவகங்கள் கடைப்பிடிக்கணும். உணவகங்கள், பொதுமக்கள் எல்லாருமே கடைப்பிடிக்கிறதுக்கு கட்டாயமாக அரசு உத்தரப்படணும். நல்ல உணவு நம்ம சுற்றி கிடைக்கணும், சத்தான உணவு கிடைக்கிற மாதிரி ஹோட்டலாக இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், மெஸ்ஸாக இருக்கட்டும் கிடைக்கணும். அதுக்கு அரசு ஒரு வழி பண்ணணும் இல்லையா? மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, உணவுத்துறையெல்லாம் சேர்ந்து மகளிர் சுய குழு மூலமாக சரியான ஒரு உணவுக் கொள்கையை அரசு வழங்கணும். இதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக வீடியோவில் சொல்ல வரோம். எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்குது. மாணவர்கள், இளைஞர்கள், பெரியவங்க எல்லாத்துக்குமே இந்த பொறுப்பு இருக்குது. இது சரியான பழக்க வழக்கத்தை கடைப்பிடிச்சு வருங்காலத்தில் நம்ம ஆரோக்கியமாக நல்வாழ்க்கை வாழணும், நம்முடைய மனிதனுடைய சராசரி ஆயுட்காலத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்றி, வணக்கம்.